ஹாய் எல்லாருக்கும் மதிய வணக்கம். சண்டே ஸ்பெஷல் சிம்பிளானாலும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக மசால் வறுத்து செய்யலாம். இந்த மாதிரி மசால் வறுத்து செஞ்சு பாருங்கள். அந்த குழம்பு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். 2-3 நாள் வச்சுருந்தா கூட சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அது மாதிரி மசால் வறுத்து செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்குள்ளே போய் ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலு அதுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பக்கத்துலேயே இருக்கு டச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வரும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, எப்பயும் பார்க்குறவங்களாம் எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்களேன். வாங்க சூப்பராக ஆரம்பிக்கலாம். சண்டே ஸ்பெஷல் 2 வேளை 3/4 கிலோ சிக்கனு, ஒரு பட்டை, பெரிய பட்டையை உடச்சிட்டேன். லவங்கம் வந்து ஒரு 10 லவங்கம், ஏன்னா 3/4 கிலோ கறி, அதனால இந்த சட்டியிலே வறுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, சிக்கனுங்கிறதுனால மிளகு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் சீரகத்தூள் சீரகம் காலியாகிடுச்சு, தூள் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சீரகத்தூள் 2 ஸ்பூனு, எல்லாம் 1 by 1 போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கடுகு 2 கடுகு, அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தனியா ஒரு 25 கிராம் தனியா, 3/4 கிலோ கறிக்கு. இது சட்டியில் வறுத்தா டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா ஹீட்டு பாருங்க எவ்வளோ சீக்கிரம் ஆகுது. மிளகாய் வந்து நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ கொஞ்சம். இது ஊர் மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால ஒரு 5 மிளகாய் போட்டுட்டேன் நான். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. நான் மிளகு வேறு நிறைய போட்டிருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கனுக்கு மிளகு போட்டால் நல்ல ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. நல்லா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. எடுத்துடலாம். வானல்ல இருந்து கொஞ்சம் தீஞ்சா கூட டேஸ்ட் மாறிடும். நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, நிறைய கருகு விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த தேங்காய் பொட்டுக்கல்லையும் அப்படியே லேசாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கல் ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா வைங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும். பொட்டுக்கல்ல கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டு. எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. சும்மா ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். லைட்டாக வறுத்துக்கலாம், நிறைய தேவையில்ல. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அவ்வளோதான். அது ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பேன் ஓடுது, எப்படி வேர்த்து ஓடுது. இங்கே அங்கே நல்லா இருக்கும். அந்த எதுக்கல்ல கோழி கூண்டுல நல்லா அடுப்பில் செஞ்ச 1 வாரம் ஒரு வேர்வை இல்லைங்க எனக்கு. செம்ம சூப்பராக இருந்தது அங்கே மாமரத்து நிழல். பாருங்க, கேஸ் வந்த உடனே என்ன வேலை, கேஸ் வந்துருச்சு, உடனே ஆரம்பிச்சிட்டோம். சோம்பேறித்தனம் வந்துருச்சு. கேஸ் இல்லைன்னு ஒன்னே கரெக்டாக பண்ணோம். இப்போ கேஸ் வந்தோடனே கொஞ்சம் தகிரி வந்துருச்சு. நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிறேன். நான் அப்படியே கிரேவியாக செய்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 எண்ணெய்ங்க, 3/4 கிலோ கறி ஊற்றியாச்சு. கடுகு போடாதீங்க, சீரகம் போட்டுக்கோங்க. நான் சீரகம் தான் போடுவேன். கருப்பில் ஒரு கை போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக போடுங்க, சும்மா ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, ஏன்னா அடி பிடிக்காம இருக்கும். அதனால 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டோம். மொத்தமாக அரைச்சிப்போம், வாரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி வெங்காயம் பாருங்க, ஒரு 100 வெங்காயம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். சின்ன வெங்காயம் தாங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் தான், 99%. சட்டி குழம்பு கிடவே கிடாதுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு வேர்வை இல்லை, 1 வாரமாக சமைச்சாங்க விறகுல, ஒரு மாமரத்து நிழல், ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு அங்கேயே போயிட வேண்டியதுதான், பிள்ளைங்களுக்கு லீவு தாங்கல. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு நல்லா செவந்த பின்னாடி வெங்காயம் போட்டுங்க, அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சது ஊற்றிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. அரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு, குழம்பும் நல்லா கிடைக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்.
அரைச்சி தான் ஊற்றணும். 99% சிக்கன் குழம்பு கிரேவிக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் விழுதுகள் எல்லாம் நல்லா சரக்கட்டும். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. கரண்டி எல்லாம் அங்க இருக்கு, இதே வேலை தாங்க, எல்லாம் அங்க இருக்குது, எல்லா பெரிய கரண்டியும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா செவந்துருச்சு. அது கரெக்டாக சிக்கன் மட்டன் வாசனை வரும் அந்த மசாலா செவந்தாலே. ஒரு 5 தக்காளி நான் அப்படியே திக்காக கிரேவியாக வச்சுக்கிறேன், அதனால 5 தக்காளி. நல்லா அப்படியே அந்த தக்காளி வந்து அப்படியே திரண்டு வரும், அப்படியே எண்ணெய் மேலே திரண்டு வரும். இந்த பச்சை வாசனை நல்லா போன உடனே நல்லா இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ கறி அலசி போட்டுக்கலாம். தண்ணி இல்லாத போடுங்க, அப்படியே அந்த மசாலே கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடிகட்டி போடுங்க. எப்பயுமே 3/4 கிலோ எடுத்துகிட்டே வர மாட்டாங்க, 1 கிலோக்கு மேலே தான். நல்லா அப்படி பரட்டி போடுங்க, அடியில் இருக்க மசாலாலாம் மேலே வர மாதிரி. இந்த மசாலையே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அப்படியே வேகட்டும். உங்களுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அடுப்பில் சட்டி சுடுறதில்ல, கேஸில் சுடுறது பாருங்க. அடுப்பில் சுடவே சுடாது, மேலே தொட்டா. இங்கே அடுப்பு அவ்வளோ எரியுது, ஆனால் சட்டி சூடாகாது. இங்கே என்னடானா மேலே சுடுது. அங்கெல்லாம் வெறுமையாகவே அப்படியே இறக்கி வச்சுடுவேன். சுபாசே, சாயந்தரம் நம்ம 1 ஸ்பூன் தானே போட்டோம், இன்னும் 1 ஸ்பூனு அவ்வளோதான் போதும். திக்காக தான் வெட்டி போகிறேன். வறுவல் செய்கிற மாதிரி செம சூப்பராக, சிம்பிளாக இருக்கும், செம சூப்பராக இருக்கும். வெந்துட்டு விட்டோம் நல்லா. நம்ம அதுக்குள்ளே இது நல்லா வெறும் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கொட்டி எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கணும். வெறுமையாக பொடி பண்ணணும். ஏன்னா இந்த மசாலையே நம்ம காரம் ஊற்றினாதான் அந்த கறியில் இறங்கும், இல்லைன்னா காரம் சப்புன்னு ஆகிடும், கறி நல்லா இருக்காது. அதனால இப்போ நம்ம போய் அந்த வறுத்தது தனியாக கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் வறுத்த இல்லைங்களா, இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த மிளகாய் தனியாலாம் அரைச்சி வறுத்த இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய் அப்புறம் நம்ம எல்லாம் வெந்த பின்னாடி தான் ஊற்றணும், அதனால் இதிலே போட்டு அரைக்க முடியாது. நல்லா அந்த எண்ணெயிலே தண்ணியே ஊற்றலாம். நல்லா அந்த மசாலில் நல்லா வெந்துச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். மசாலா அரைச்சி ஊற்றினாலே அந்த கலரே பாருங்க. இதே நம்ம அரைச்சி வச்சது ஊற்றினா வெள்ளையாக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சிட்டோம், அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். குழம்பு வைப்பாங்க கூட்டம் நிறையா வந்தா. இப்பயே இவ்வளோ திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், வேகட்டும் நல்லா. எல்லாமே போட்டாச்சு. சரி, எடுத்து வைப்பேன். புளிஞ்சு விட்டுலாம். இப்படி புளிஞ்சிங்கன்னா கையில் அந்த கொட்டை இருந்தால் நின்றுடும். இதெல்லாம் இதில் இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கும். வெள்ளை நுரெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். இந்த வானலில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிங்க. இதெல்லாம் கை போட்டு நல்லா அப்படி பனைஞ்சி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. நான் எப்பயுமே அது மாதிரி தாங்க, வானலில் எந்த குழம்பு வச்சாலும் சாதம் போட்டு பெரட்டி எடுத்து தனியாக சாப்பிடுவேன். அதனுடைய சுகமே தனி.
தொப்பரையா நனைஞ்சிட்டேன். செம வறுவல் எப்படி இருக்கு பாருங்க. சாதம் வானல்ல போட்டு பரட்டிட்டு வந்தேன். இது குழம்பு சாதம், இது வறுவல். இது வானல்ல வானல்ல போட்டு பரட்டிட்டு வந்திருக்கேன். செம்ம சூப்பர் வறுவல் பாருங்க. அப்படியே சண்டே பெசல்னா சண்டே பெசல் தான். வாங்க சூப்பரமா மிளகு பெப்பர் போட்டு சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு, வானல்ல போட்டு பெரட்டின சாதம் சூப்பராக சாப்பிடலாம். சண்டே பெசல் செம்மையாக இருக்குங்களா? இன்னும் இந்த வறுவல் மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு விட. மசாலா சிக்கன் மண் சட்டி குழம்பு வாசனை வாசனை